பற்றிய நியூஸ் தான். என்ன அப்படின்னா, தென்சீன கடலோரம் யூ வடிவ கோடு எல்லாமே சைனா என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு. 1948க்கு அப்புறம் அந்த யூ வடிவ கோடு தென் சீன கடலோரம். அந்த தென் சீன கடலோரம் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள அண்டை நாடு பிலிப்பைன்ஸு, தைவான், இந்தோனேஷியா, வியட்நாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூனே, மலேசியா இவங்கலாம் அந்த எல்லைகள பகிர்ந்துக்கிறாங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் சொந்தம் அப்படின்றாங்க. இதுல என்ன ஒரு பிலிப்பைன்ஸ் இதுலயும் இருக்கு. பிலிப்பைன்ஸ் எல்லைகளை பகிர்ந்துக்குது. இந்த யூ வடிவ கோடு அவங்களும் எங்களுக்கு தான் பங்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சைனா என்ன சொல்லுது, இல்ல இல்ல 1948க்கு அப்புறம் இந்த யூ வடிவ கோடு தென்சீனை கடல் ஓரத்துல யூ வடிவ கோடு இருக்கு. அது எங்களுக்கு தான் சொந்தம்னு அது சொல்லுது. ஸோ சீனா சொல்றாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சமீபத்துல பிலிப்பைன்ஸ்ல நேத்து என்ன நடந்தது அப்படின்னா, ஆஹ் ஜப்பான் ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ்ல அதாவது போர் விமானங்களை எப்படி இது பண்றது அப்படின்னு அவங்க ஒரு போர் ஒத்திகை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு போர் ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கு. அங்க போர் ஒத்திகைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரையல், அதாவது ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமா அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்னிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் கூட்டுப்படை, அதாவது அமெரிக்கா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் எல்லாமே சேர்ந்து ராணுவ படை ராணுவ படையில கப்பல் படை சேர்ந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போர் இது போர் தந்திரம் எப்படிலாம் வந்தா எப்படிலாம் பாதுகாத்துக்கலான்னு ஒரு போர் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அந்த தென்சீன கடலோரம் பிலிப்பைன்ஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது சைனாவுக்கு பயங்கர கோபம். ஏன் அப்படின்னா, இது எப்படி பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா கூடயே ஜப்பான் கூடயே இருக்கலாம். இது எங்களோட அஹ், அஹ், இது பிரச்சனை, எல்லை பிரச்சனை. இதே நேரத்துல எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு குய்யோ முறையோன்னு சைனா கத்தி என்ன பண்ணுதுன்னா, கோவம் உள்ளுக்குள்ள சைனாவுக்கு என்ன பண்ணுது, தன்னுடைய போர் விமானங்களை பிலிப்பைன்ஸ் மேல பறக்க விட்டு அந்த தென்சீன கடலோரம் குண்டு மழை பொழிஞ்சிருக்கு. தன்னுடைய கோபத்த அந்த குண்டு மழையால தீர்த்துக்கிச்சா அப்படின்னு தெரியல. பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்கு. நீ ஜப்பான் கூடயும், அமெரிக்கா கூடயும் நீ போர் பயிற்சி ஒத்திகைகள் பண்ணக்கூடாது. போர் பயிற்சி ஒத்திகைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சமிக்கை குடுத்திருக்கு. ஆனா பிலிப்பைன்ஸ் இது கண்டுக்குமா, கண்டுக்காதான்னு தெரியல. இல்ல தூக்கி போட்டுருமா சைனாவ அப்படின்னு. ஏன்னா சைனாவுக்கு என்ன அப்படின்னா, எங்களோட பாதுகாப்பு முக்கியம். தென்சீன கடலோரம் அந்த யூ வடிவ கோடுலாம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கதை அவங்க சொல்லிட்டு இருக்கு சைனா. ஸோ இது எந்த அளவுக்கு இது போகும்னு தெரியல. சார் நேத்து போர் ஒத்திகைக்கு அப்புறம் குண்டு மழை போர் விமானங்களை விட்டு பிலிப்பைன்ஸ் மேல அந்த குண்டு மழை பொழியறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கும் சைனாவுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் ஜி